மித் அண்ட் ஃபேக்ட பிரேக் பண்ணுவோமா டாக்டர்? எஸ். டாக்டர், எல்லா கிரவுனும் ஒண்ணுதான், ஆனா பிரைஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மித்துங்க. கிரவுன் வேரி ஆகிறது மெட்டீரியலை பொறுத்து, பாண்டிங் டெக்னிக்கை பொறுத்து அண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் லேப் ஸ்கில்லை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரண்ட் டீத்தோட கிரைட்டீரியா வேற, பின்னாடி பல்லோட கிரைட்டீரியா வேற. உங்களுடைய மவுத் கண்டிஷனும் சிச்சுவேஷன் தான் நம்ம மெட்டீரியலை சூஸ் பண்ணுமே தவிர விலையும் வாரண்டியும் இல்லை. டாக்டர், ஒரு நல்ல கிரவுனுக்கான அடையாளம் அதோட பிரைஸும் அதோட வாரண்டி. மித்துங்க. மெட்டீரியலோ கிரவுனோ எதுவும் வாரண்டி டிசைட் பண்ண போறது இல்லை, கீழே இருக்கிற அவைலபிள் டூத் ஸ்ட்ரக்சர் தான் டிசைட் பண்ண போகுது. ஸோ வாரண்டி கொடுக்குற அளவுக்கு இது ப்ராடக்ட் இல்லை, நம்ம ஹெல்த் சம்மந்தமானது. ஒரு ஃபில்லிங் ஒரு தடவை பண்ணிட்டா அந்த டீத்துக்கு அதை பத்தி கவலையே பட வேணாம். அதுக்கப்புறம் ஃபில்லிங்கும் நேச்சுரல் டூத்தும் கண்டிப்பாக பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் அவசியம். எது இட்ஸ் நேச்சுரல் டீத் ஆர் அ ஃபில்லிங், பட் டென்டிஸ்ட்டை பார்த்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர், டென்டிஸ்ட் எனக்கு கிரவுனை போட்டாருன்னா என் பல்லு போனதுனால தான் அந்த கிரவுனை போட்டிருக்காருன்னு இட்ஸ் அ பல்லு கிரவுன் ஏன் போடுறோம்னா, ஆல்ரெடி அந்த டீத்தில் டிகே வந்து வீக் ஆகிறதுனால தான் நம்ம கேப் போடுறோம். ஸோ வீக்கான பல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் கிரவுனே தவிர அது பல்லு போனதாக அர்த்தம் இல்லை. செராமிக் இன்லெட்ஸ்னாலே ஜஸ்ட் ஃபேன்சி ஃபில்லிங் தான், எந்த பெரிய வித்தியாசமும் இல்லைன்னு அர்த்தம். நாட் அட் ஆல்ங்க. ஃபில்லிங்கிறது டைரக்டா பேஷண்ட் வாயில பண்றோம். ஸோ சம்டைம்ஸ் அந்த கான்டாக்ட் மிஸ் ஆகும்போது ஃபுட் லாட்ஜ்மெண்ட் சான்சஸ் நிறையவே இருக்கு. அதே இன்லேஸ் ஆர் ஆன்லேஸ் அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து லேப்ல பண்றதுனால கான்டாக்ட் டைட்டா இருக்கும், ஃபுட் லாட்ஜ்மெண்ட் ஆகாது.